வணக்கம். காஞ்சிகேசன் பேசுகிறேன். ஹாப்பி மண்டே. செம்ம வெயில். சொல்லுமா, வெயில் வாழ்த்துக்கள். ஹலோ, வணக்கங்க. ஹாப்பி மண்டே. இன்னைக்கு சிவபெருமானோட பிளஸிங்ஸ் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும். எல்லாரும் அவங்கவுங்க குலதெய்வத்தை ப்ரேயர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும் வேலைக்காக ட்ரை பண்ற அத்தனை பேருக்கும் நல்ல வேலை கிடைக்கணுங்க. படிக்கிற பிள்ளைங்கள்லாம் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும். எல்லா குழந்தைங்களும் லீவ் முடிச்சுட்டு அவங்கவுங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வரணும். எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணுங்க. ஆரோக்கியத்துக்காக எங்களுக்காக நீங்களும் உங்களுக்காக நாங்களும் ப்ரேயர் பண்ணிக்கலாங்க. வரம் தர அனைவருக்கும் நல்ல வரணம் அமையட்டும். ஸ்வீட். வெயில நிறைய சுத்தாதீங்க, கலர் மாறிடுவீங்க. சகப்பார்வரும் கூட ஜாஸ்தி தண்ணி நிறைய குடிங்க. ஆமா, ஓகே. இன்னைக்கு வந்து தண்ணி நிறைய குடிங்க. என்ன பண்ணிக்கிறாங்க டிஃபன் நீங்க பாருங்க. தண்ணி சாதம். இன்னைக்கு தண்ணி நீராகாரம்னு சொல்லுவாங்க. நீராகாரம்லாம் கிடையாது, பழையது. அதாவது முன்னாள் சாதத்தை தண்ணி ஊத்தி வச்சுட்டேன். இதுக்கு காரணம் என்னன்னா, நேத்து மீன் குழம்பு வச்சோம் இல்லையா, இன்னைக்காக தான் வச்சேன். நேத்தே வச்சுட்டேன் நான். நெய் மத்திங்க. ஆமா, நெய்மத்தி மீன் குழம்பு வச்சுட்டேன். இந்த மீன் குழம்ப அந்த பழையதுல ஊற்றி சாப்பிட வேண்டியதுதான். நேத்து வச்ச மீன் குழம்பு. ஆமா, மிளகு ரசம். ஓகேவா? சாப்பிடுவாங்க. மீன் குழம்பு முன்னால் வச்ச மீன் குழம்பு மறுநாள் நல்லாயிருக்கும். ஓகே, நான் சின்ன கதை சொல்லிக்கிறேன். ஒரு புறாங்கெல்லாம் ஒரு இந்த கோயில் கோபுரத்தில் நிறைய அங்கே தான் வாழும் எப்போவுமே. அந்த கோபுரத்தில் இருக்கிறது புறாக்கும் சந்தோஷமாக இருக்கும், கோபுரத்தினுடைய சுத்தத்துக்கும் நல்லதுன்றாங்க. ஏன்னா அதில் புழு பூச்சி இருந்ததுன்னா இது அந்த கோபுரத்தை க்ளீன் பண்ணுறதுக்காக அது இருக்கும். அது உயரமான இதில் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த கோபுரத்தை கும்பாபிஷேகம் பண்ணுறேன்ட்டு பெயிண்ட் அடிக்க வந்துடுறாங்க. உடனே அதுங்கெல்லாம் கிளம்பி நேராக சர்ச்சுக்கு போகுது. இன்னொரு உயரமான இடம். அங்கே கிறிஸ்மஸ் நாள் வரும்போது அங்கே பெயிண்ட் அடிக்க வரும்போது அதுக்கு என்ன பண்ணுது, இதனால் அது இங்கேன்ட்டு அங்கேருந்து நேராக எதிர்க்கிற மாஸ்க்குக்கு போகுது, மசூதிக்கு. அங்கே போய் அந்த உயரமான பில்டிங்கில் இருக்குது. அப்போ அந்த குட்டி புறா கேட்குது அம்மாட்ட, நம்ம மட்டும் இப்படி மாறி மாறி வருமே, கீழெல்லாம் மக்கள் அதாவது மனிதர்கள்லாம் ஜாலியாக இருக்காங்களே, அவங்களாம் இப்படி ஜாலியாக இருப்பாங்களா, இப்படி போவாங்களான்னு. அதுக்கு தாய்ப்புறா சொல்லுது, நம்ம மட்டும்தான் எல்லாத்துக்கும் போவோம், அவங்க போக முடியாது. ஏன்? அவங்களுக்கு மதம் பிடிச்சிருக்கு. என்ன, நம்மளுக்கு எந்த மதமும் சம்மதம், புரியுதுங்களா? அதான் அவங்களுக்கு மதம் பிடிச்சிருக்கு, அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. நம்மளுக்கு மதம் பிடிக்காதனால நம்ம எங்கே வேணால் ஃப்ரீயாக இருக்கலாம். அப்போ தான் அந்த குட்டி புறாவுக்கு புரியுது, சரி நம்ம அவங்களும் ஐந்தறிவு வந்தாலும் நம்ம நல்லாயிருக்கும் அப்படின்னு. இது வந்து ஒரு ஜாலியாக எடுத்துக்கலாம். இது நல்ல கருத்தாக இருக்குது எனக்கு தான். ஓகேவா? ஜாலியாக எடுத்துக்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.